முடிவில்லாமல் தொடரும் ரஷ்யா உக்ரைன் போருக்கு காரணம் அமெரிக்காவாங்கிற கேள்வி வருது. உக்ரைன் விஷயத்தில் புதின் நல்லா தான் பேசுகிறாரு அப்படின்னும், ஆனால் அடிக்கடி குண்டுகளை வீசுகிறார் அப்படின்னும் ட்ரம்ப் விமர்சனம் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு அமெரிக்கா வான் பாதுகாப்பு அம்சத்தையும் கொடுக்க முன் வந்திருக்காரு ட்ரம்ப். இது ஏன் அப்படிங்கிறத இது பற்றி பேசும்போது ட்ரம்ப் பேசுகிறாரு, நாங்கள் உக்ரைனுக்கு வான் பாதுகாப்பு, அமெரிக்காவுடைய வான் பாதுகாப்பு அம்சத்தை வழங்க இருக்கோம். அவங்களுக்கு இது நிச்சயமாக உதவும் தேவை. உக்ரைனுக்கு இன்னும் எவ்வளோ ஆயுதங்களை அனுப்புவது அப்படிங்கிறத குறித்து இறுதி முடிவு நாங்கள் எதுவும் எடுக்கலை, நாங்கள் கொடுத்துட்டே தான் இருப்போம். ஆனால் அவங்களுக்கு பாதுகாப்பு அவசியமான அப்படின்னா ஆயுதங்களை அனுப்புவோம். ஏற்கனவே உக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட ஆயுதங்களை சில ஹோல்ட் பண்ணி நிறுத்தி வச்சுருந்தோம். இப்போ நவீன ஆயுதங்கள் அனுப்பப்பட்டு வருது. இதுக்கான அவங்க பணம் கொடுக்க வேண்டும். ஆயுத விநியோகம் இனி பிஸ்னஸாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட ரஷ்ய அதிபர் புதின் இது குறித்து பேசும்போது, புதின் உண்மையிலேயே பலரை ஆச்சரியப்படுத்தியிருக்காரு. அவர் நல்லா தான் பேசுகிறாரு, அப்புறம் திடீர்னு என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு, திடீர்னு எல்லாரையும் தாக்குறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆண்டு ஜனவரி மாதம் அமெரிக்காவுடைய அதிபராக ட்ரம்ப் மீண்டும் பதவியேற்றாரு. அவருக்கு பதவிக்கு வந்த பின்னர் உலகம் முழுவதும் நடக்கக்கூடிய போர்களை நான் தான் நிறுத்தியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வரார். கடந்த 3 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரஷ்யா யுக்ரைன் போரை ட்ரம்ப்பால் நிறுத்த முடியல. மற்ற போரை நான் தான் நிறுத்தணும்னு மூச்சுக்கு 300 வாட்டி பேசுகிற ட்ரம்ப்பால் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முடியல. அமெரிக்காவும் உக்ரைனும் சேர்ந்து போர் நிறுத்துவதற்காக சில ஒப்பந்தங்களை முன்மொழிந்தாங்க. ஆனால் புதின் எதையுமே ஏற்றுக்கல. ஐரோப்பிய நாடுகளைப் போல உக்ரைன் பின்னாடி நின்றுக்கிட்டு போரை தீவிரப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் நேரடியாக புதினுக்கு ஃபோன் பண்ணி இது குறித்து பேசியிருக்காரு. அதுதான் சர்வதேச அளவில் மிகப்பெரிய ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. இப்படி என்னென்னவோ செஞ்சு பார்த்துட்டாரு, இருந்தாலும் போர் இப்போ வரைக்கும் நிறுத்த முடியல ட்ரம்ப்பால். ட்ரம்ப் இந்த போரில் தலையிடுவதற்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, எதுக்காக அப்படின்னா போர் நிறுத்த அவர் முயற்சி பண்ணுறதுக்கான காரணம் நோபல் பரிசு அவர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விவகாரம் விடயம் ஒன்று போயிட்டுருக்கு. 2வது பார்த்தீங்கன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய கனிம வளங்களை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். 2க்கும் இந்த போர் நிறுத்தம் தேவை. அதனால் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு வெள்ளை மாளிகையில் வைத்து அவமதிக்கக்கூடிய வகையிலாம் பேசினார் ட்ரம்ப். நான் சொல்லும் போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தினார். ஆனால் ஜெலன்ஸ்கியும் இதை ஏற்றுக்கலை. இன்னொரு பக்கம் உக்ரைனுக்கு இதுவரை கொடுத்த உதவிக்காக நாட்டுடைய கனிம வளங்களில் பாதி அமெரிக்காவுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் ஒப்பந்தத்தை போட்டார். இப்போதைக்கு 2 ஆசைகளில் கனிம வளங்களை சுரண்டுவது அப்படிங்கிற ஒன்று மட்டும் தான் நிறைவேறி இருக்கிறது. 2வது அமெரிக்கா நோபல் பரிசு. இதற்கு ரஷ்யா மனசு வைக்கணும், போரை நிறுத்த முன் வரணும். புதினை சமாளிப்பது தான் ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. இந்த பின்னணியில் தான் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குவதாக சொல்லி புதின் மீது விமர்சனங்களை அடுக்கியிருக்காரு ட்ரம்ப். புதினை பொறுத்த வரைக்கும் இந்த போர் அப்படிங்கிறது வாழ்வா சாவா பிரச்சனை. ஏன்னா நேட்டோவில் உக்ரைன் சேர்ந்துட்டா ரஷ்யா மக்களுக்கு புதின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை குறைஞ்சிடும். ஏற்கனவே 21 ஆண்டுகளாக ரஷ்யாவின் அதிபராக புதின் இருக்கார். அவருக்கு எதிராக தொடர்ந்து அதிருப்திகள் இருக்கு. இந்த நேரத்தில் உக்ரைன் விஷயத்தை கோட்டை விட்டு விடக்கூடாது அப்படிங்கிறத அவர் கவனமாக இருக்கார். அதனால தான் போர் தொடர்கிறது. போர் தொடர்வதற்கான காரணம் ரஷ்ய அதிபர் புதின் அவர் போரை நிறுத்திவிட்டால் அல்லது பின்வாங்கிவிட்டால், அமைதியாகிவிட்டால் ரஷ்ய மக்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற காரணமாக இருக்குது.